ஹாய். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இன்னைக்கு வந்து பருப்பு பொடி ரெசிபி வந்து பார்க்க போறோம். இது வந்து பேச்சுலர்ஸ் வந்து ஈஸியா பண்ணி சமைச்சுக்கலாம். ஆஹா. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க. தெரியுதா? இது என்னதான் இப்படி இப்படி பண்ணாலும் அது வந்து அடங்கவே மாட்டுது. திருப்பி இந்த கேர்ள் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த கேர்ள் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஆனா நானும் ரொம்ப வருஷமா பாக்குறேன், இந்த முடி இந்த சைஸ்லயே இருக்கு, இப்படியே சுருண்டுது, ஸ்ட்ரெயிட்டா வரவே மாட்டேங்குது, சைஸும் பெருசாக மாட்டேங்குது. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஸோ உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தா எனக்கு மறக்காம சொல்லுங்க. ஓகே, நான் தேவையான பொருள்லாம் கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு, தென் சின்னதால் கடலை பருப்பு கொஞ்சம், பொரிக்கடலை, அண்ட் தென் பாசிப்பருப்பு. இதெல்லாமே சம அளவு. ஆனா இந்த கடலை பருப்பு மட்டும் அதுலயும் பாதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வத்தல், கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, இதை மட்டும் அவ்வளவு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியா வறுத்து அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு டே பண்ணிட்டோம்னா முடிஞ்சு, பொடி ரெடி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சாரி, ஒன்னு விட்டுட்டேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். மிளகோட சேர்த்து கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில போட்டு ஒரு டைம் அரைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி.